அந்த டைரக்டர் அந்த ப்ரெஷரில் இருப்பார், அந்த ஹீரோ ப்ரெஷரில் இருப்பாங்க, ப்ரொடியூசர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. நமக்கு என்ன கஷ்டமாக இருக்கும்னா 3 பேருமே ஒன்றா இருந்துருவாங்க. சில சமயத்தில் ஏதோ ஒன்றா சொல்லியாவது தப்பிச்சுக்கலாம்னு பார்த்தா 3 பேரும் ஒன்றா வந்துட்டீங்கன்னா நான் என்னதான் சொல்றது. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு டைம் லூப்ல ஸ்டக்கா இருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சொன்னோம் ஒரு 1 இயரா. பட் எல்லாரும் சொன்னது என்னன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது ஓடிடி மார்க்கெட்டுக்கு அப்படின்றாங்க. பட் இப்போ வந்து ஹிந்தியில வந்து ராஜ்குமார் ராவ் வந்து அதே ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணி இட்ஸ் ஹேப்பனிங். ரெண்டாவது, நம்ம இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில அது டெமோக்ராட்டிக்கா இல்ல, டிரான்ஸ்பரண்டா இல்ல, ஜனநாயகபூர்வமா வெளிப்படைத்தன்மையாவா இல்ல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது பெருவாரியான மக்களை ரெப்ரசென்ட் பண்ற கதைகளே நம்ம எடுக்கிறது இல்ல. ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம என்ன மாதிரி படத்தை பார்க்குறோம்? நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட படம் பார்ப்போம், நமக்கு பிடிச்ச டெக்னீஷியனோட படம் பார்ப்போம், இல்லை எல்லாரும் ஹிட்டுன்னு சொல்ற ஒரு படத்தை பார்ப்போம். நம்ம ரேண்டமா போய் இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுமுகம் நடிச்ச ஒரு படம் அதை நேரா வந்து போய் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோங்கிறது கிடையாது. I'm Sandeep. I'm from the British High Commission. I lead the creative sector nationally. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா பத்தி சொன்னீங்க, எஸ்பெஷலி நம்ம ரீஜன்ஸ். யூகேல பாத்தீங்கன்னா ஐ திங்க் நம்ம இங்க வந்து ஒரு டெரிட்டரி ஒரு ரீஜனுக்கும் செப்பரேட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். பட் யூகேல ஒன் சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லா ரீஜன்ஸ்க்கும் பண்ணுவாங்க. நீங்க வந்து ரெவென்யூ ஷேர் மாடல் பத்தி பேசுனீங்க, மினிமம் கேரண்டி பத்தி பேசுனீங்க. இதே மாடல் தான் நீங்க யூகேலயும் பண்றீங்களா? ஐ திங்க் எம்ஜி ரெவென்யூ ஷேர் இதெல்லாமும் அங்கேயும் இருக்கா, இல்ல எனி டிஃபரன்ஸ் இஸ் தேர்? சூப்பர் சார். ஆக்சுவலா வந்து ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. இங்க வந்து என்னன்னா ஓவர்சீஸ் பிசினஸ் வந்து ஆல்மோஸ்ட் செப்பரேட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க பிசினஸ் தவிர்த்து வேர்ல்டு வைடு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு நம்ம லாங்குவேஜ் ஃபிலிம் எடுத்துப்போம். தமிழ் ஃபிலிம் வந்து வேர்ல்டு வைடா எங்க சின்ன சின்ன கண்ட்ரில எல்லாம் வந்து அதோட பிசினஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுல வந்து அதர் தென் டொமஸ்டிக் வந்து என்ன பண்றாங்கன்னா ஓடிடி, சேட்டலைட், அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ ஒரு ப்ரொடியூசர் படம் பண்ணும் பொழுது வேர்ல்டு வைடு அதை வந்து மானிட்டர் பண்ணுறதோ அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதோ சிரமமாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் டீம் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸை, அதை கூட நாங்கள் ட்ரெயினில் எஃப்எம்எஸ்ன்னு தான் சொல்லுவோம், ஃபாரின் மலேசியா சிங்கப்பூர்னு சொல்லுவோம். எடுத்தோன்னே மலேசியா சிங்கப்பூரில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்தது மலேசியா சிங்கப்பூர் தாண்டி அதர் கண்ட்ரியெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து அந்த ஓவர்சீஸ் ரைட்ஸை வந்து கலோக்கியலாக எஃப்எம்எஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்தது யூஎஸ் போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யூகே, ஆஸ்திரேலியா, இதோட பிஸ்னஸ் வந்து வளர்ந்துட்டே போச்சு. அப்புறம் அதில் உள்ள டிஜிட்டல் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்தபடி மாறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இதை என்ன பண்ணிடுறாங்கன்னா, இதை இங்கேருந்து ஒரு பையர் இருக்காங்க, ரெகுலர் பையர் இருக்காங்க. அந்த ரெகுலர் பையர்ஸ் வந்துட்டு இங்கே மேக்சிமம் ஃபில்மை வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க. சில படங்களை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வாங்கிட்டு போனவங்க அவங்களே மேஜராக வந்து ஓன் நெட்வொர்க் வச்சுருக்காங்க. அவங்க வந்து நேரடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க சம்டைம். அப்படி இல்லை, எனக்கு வந்து இது ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுலேயே பிரித்து அவங்க வந்து இந்தாங்க இது வந்து யூகேயோட ரைட்ஸு, யூஎஸோட ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து அவங்க விற்கவும் செய்கிறாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த ஃபிலிம். இது வந்து என்னென்னா, இப்போ ஒரு பெரிய படம், ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது, நிறைய ஆடியன்ஸ் தேட்டரை நோக்கி வரும் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன சின்ன கண்ட்ரில எல்லாம் கூட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இல்லை இது அப்படி இல்லைன்னா அதை சேட்டலைட்டாகவும் டிஜிட்டலாகவும் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பார்த்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து எந்த எல்லாம் ஏரியாஸில் ஒர்க் பண்ணுறீங்க, என்னெல்லாம் ரைட்ஸோட டீல் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா, எங்களுக்கு பிடிச்ச படத்தை வந்து என்டையர் வேர்ல்டு ரைட்ஸ் வாங்கி தான் பண்ணுறோம். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம் வந்து தமிழ்நாடு தேட்டர்களை தான் எங்களோட கோர் பிஸ்னஸாக வச்சுருந்தோம். அதுக்கு பிறகு அதோட பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன படங்கள், ரொம்ப நல்ல படங்கள் வரும் பொழுது அதோட இப்போ நீ என்னென்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம மூலியமாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு பிஸ்னஸாக ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் வந்து இப்போ அமேசானோட ரெகுலராக நான் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அவங்களோட வந்து அதை நெகோஷியேட் பண்ண முடியுங்கிறப்ப அதர் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணுவாங்க.
அப்போ வந்து கம்ப்ளீட் ரைட்ஸை எடுத்துட்டு அதை நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எதெல்லாம் டைரெக்டாக பண்ண முடியுமோ பண்ணுவோம். எதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓவர்சீஸ் ரைட்ஸ் இருக்குன்னா அந்த ஓவர்சீஸ் பையர்கிட்ட விலைக்கு விற்றுருவோம். அல்லது சில படங்களை எங்களுக்கு பிடிச்ச ஓவர்சீஸ் பையர்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸில் கொடுப்போம். இதெல்லாமே நடக்கும். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அப்போ இந்த ப்ரொடியூசர்ங்கிற இடத்துல இருந்து தான் இந்த யாருக்கு என்ன கொடுக்குறோங்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் நடக்குது இல்ல உங்ககிட்ட வந்த பிறகு நீங்க டிசைட் பண்ணுவீங்க. இல்ல இப்ப நாங்க வந்து அது என்னன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடியூசர் அதை நான் அந்த மாதிரி தான் அது. So mostly producers give it to you to ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து ப்ரொடியூசர் தான் அந்த ப்ராடக்டோட ஓனர். அந்த ப்ராடக்ட் என்ன மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், எந்த மாதிரி வந்து அது பிஸ்னஸ் ஆகணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்றாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலியமா பண்ணா நாங்க ரொட்டீனா பண்ணிட்டு இருப்போம். இப்போ நீங்க ஒரு படம் பண்ணும் பொழுது என்னதான் பண்ணாலும் ஒரு 2 படம் 3 படத்துக்கு முன்னாடி மேல ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு படம் பண்ண முடியாது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி இல்லை, வாரம் கூட படம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான டைம் தேவையில்லை. இந்த படத்தை பொசிஷன் பண்றதும் கொண்டு போய் ரிலீஸ் பண்றது மட்டுமே எங்களோட வேலையா இருக்கிறதுனால எங்களால மல்டிபிள் ஃபிலிம் பண்ண முடியும். அப்போ மல்டிபிள் ஃபிலிம் பண்ணும் பொழுது எங்களுக்கு பிசினஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அந்த அட்வான்டேஜை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் நினைக்கும் போது அந்த ஃபில்மை வந்து கொடுப்பாங்க. சில படங்களை வந்து நாங்கள் ஃபுல் ஃபில்மை வந்து கம்ப்ளீட்டா அவுட்ரைட்டா வாங்கிட்டு அதை நாங்கள் பிசினஸ் பண்ணிப்போம். இது எல்லாமே நிறைய மாடல் இருக்கு. மார்க்கெட்டிங்ல அதிகம் யாருக்கு இருக்கு? ப்ரொடியூசருக்கா, டிஸ்ட்ரிபியூட்டருக்கா, எக்ஸிபிஷன்? அது பிசினஸை பொறுத்து. இப்போ நீங்க என்னன்னா நான் ஒரு படத்தை வாங்குவேன், படம் வாங்கும்பொழுது இந்த படத்தோட பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அவங்க பண்ண போறாங்களா நான் பண்ண போறேனா அப்படிங்கிறது வந்து அந்த நெகோசியேஷன். பரவலா என்ன எப்படி சார் இருக்கும்? மோஸ்ட்லி வந்து ப்ரொடியூசர் தான் இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன பட்ஜெட்டா இருந்ததுனால கண்டிப்பா மார்க்கெட்டிங் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். சின்ன பட்ஜெட்டா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன படம் ஒரு என்ன அந்த படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து 90 lakhs. லக்கிலி நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த படத்தை வந்து ஒரு 70 lakhsக்கு எடுத்துட்டாங்க. எஃப்எம்எஸ் ஒரு 10 lakhs. மிச்சம் அந்த படத்தோட என்டையர் காஸ்டே வந்து என்ன இருந்துச்சுன்னா 10 lakhs மட்டும்தான். அப்போ அந்த ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து ஒரு ஃபிலிம் எடுத்து பண்ணிட்டேன், இந்த ஃபிலிம் வந்து 80 lakhs கவர் பண்ணிட்டேன், நான் ஒரு 10 lakh கவர் பண்ணிட்டா எனக்கு வந்து ப்ராஃபிட் இல்லை லாஸ் இல்லை, நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டு வெளியில போனா போதும், 10 lakhsக்கு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவருக்கு அது என்ன இஷ்யூன்னா அந்த 10 lakhs ஏன் என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார்னா, நான் இதை தேட்டிக்கல் எடுத்துட்டு வரணும்னா எகைன் இதோட பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு ஒரு 30-40 lakhs ஆகுது மினிமம் எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லை எனக்கு அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அந்த 10 lakhsக்கு நீங்க எனக்கு அந்த படத்தை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஹோல்ட் பண்ணி அவரோடய உட்கார்ந்து ஒர்க் பண்ணி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணோம். வெறும் 30 lakhs மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படத்துலேருந்து அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 2 crore வந்து அந்த டைம்ல ரிட்டர்ன் எடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஃப்ரெண்டா இருக்காருன்னு வைங்க. நம்ம ஃபிலிம் கிளப்ல காமிச்ச நிறைய படங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஹீஸ் பீன் இன்வால்வ். போர்த்தொழில், கார்கி, இன்னும் 2-3 படம்லாம் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைரக்டர்ஸ் டீம்ஸோட எல்லாம் நாங்க இங்க இன்டராக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா எந்த படம் சார்? நான் வந்து மேடை நாடக கலைஞர், திரைப்படங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ஒரு புது படம் ஒன்று பண்றேன், ஒரு ஏதோ ப்ரொடக்ஷன் டீம் பிடிச்சி பண்ணிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களை வந்து அப்ரோச் பண்ணா நாங்க எப்படி கொண்டு வரணும், எப்படி பண்ணணும்? ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார், யார் அப்ரோச் பண்ணாலும் எடுத்து பேசிடுவேன். அதனால நீங்க படம் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா பேசுங்க, அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஒருவேளை நம்பர் சோசியல் மீடியாலே என்னோட நம்பர் வச்சிருப்பேன், நீங்க அப்படியே இல்லைன்னா கூட நீங்க ஜஸ்ட் சோசியல் மீடியா மூலியமா அப்ரோச் பண்ணா கூட, இல்லை இப்பவே கூட நம்பர் எல்லாம் ஓப்பனா கொடுக்குறேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. என்ன அணுகிறதுக்கெல்லாம் கஷ்டப்படவே வேண்டியதில்லை, நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். ஆக்சுவலா இப்ப சமீபத்தில் நிறைய விஷயங்கள் பாக்குறேன் படங்கள் பண்ணும்போது. உதாரணத்துக்கு இப்போ இந்த கம்பேர் பண்ண போறேன் 2 படங்களை. ஒண்ணு வந்து இப்போ மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலா. அதே மாதிரி இப்ப நேத்து வந்து டிராகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இப்ப இந்த 2 படத்துக்குமே மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் நல்லா இருக்கு ஆக்சுவலா, இளைஞர்கள் கொண்டாடுற படமாக நல்லா இருந்தது, ஓரளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ கமர்ஷியலா. இப்ப டிராகன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரீச் இருக்கு. கண்டென்ட் இஸ் ஓகேங்களா? இப்போ இந்த 2த்துக்குமான டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க எப்படி அணுகுறீங்க? ஏன்னா அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ, ஆல்மோஸ்ட் இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி நியூ. அந்த ஒரு லேடி ராஸ்பியாங்கிற ஒரு பிக் பாஸ் இதை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே அப்படி ஸ்ட்ராங்கா இல்ல. பட் ஆனா அது அங்க படத்துல பாத்தீங்கன்னா அப்படி உல்டாவா இருக்கு. படத்துல மத்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து அந்த படத்தோட லீடு வந்து
ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் பெரிய பிரபலம் தான். அவருக்கு வந்து நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த ஹவுஸ் கீப்பிங்கோட ஹீரோவும். இவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு லவ் டுடேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துட்டு அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட திருப்பி இந்த படம் பண்ணுறாரு. இங்கே வந்து என்னென்னா எந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குது, அது தேட்டரை நோக்கி எவ்வளோ ஆடியன்ஸை புல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ அந்த 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 புல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து யாருக்கு பெட்டராக இருக்கோ அது விசிபிலிட்டியில் இருக்குது. ஒருவேளை இப்போ வந்து ஒரு இவருக்கு எப்போ அது நடந்திருக்கும்னா லவ் டுடே டைமில் இதே பிரதீப் ரங்கநாதனுக்கு நடந்திருக்கும். அவர் வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு புதுமுகமாக தான் அறிமுகமானார். அன்னைக்கு அது அந்த அந்த விஷயம் நடக்கலைன்னா அவருக்கும் அவரும் அதை கடந்து வந்திருக்க வேண்டியிருக்கு. லக்கிலி அவரோட ப்ராடக்ட் நல்லா இருந்ததுனால அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிருச்சு. இந்த படத்துக்கு வந்து நேற்றுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்குது. Like I don't know so much about it, but you were very clear and we understood what it was. I just wanted to ask you one simple question. If the movie doesn't do well, producers loses. We always used to say that producers, like he's on the roads. And what about who loses the most? Distributors or the... அது வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் நடந்திருக்குமோ அதை பொறுத்தது. இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த ப்ரொடியூசர் அவரோட ப்ராடக்டை வந்து அவுட்ரைட்டாக சேல் பண்ணியிருந்தாருன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லூஸ் இருக்கும். ஒருவேளை சம்டைம் வந்துட்டு அந்த ப்ரொடியூசரே வந்து அவரோட ஓன் ரிஸ்கில் அட்வான்ஸ் பேசிஸ்லேயோ ஓன் ரிலீஸாவோ பண்ணும் பொழுது அந்த ப்ரொடியூசருக்கு தான் லாஸ் இருக்கும். அது அந்த பிஸ்னஸ் என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறத பொறுத்து தான் லாஸ் யாருக்குங்கிறது. எக் துஜே கேலே காலத்துலேருந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். சார் இப்போ சில படங்கள் ஒரு கிரியேட்டர் டைரக்டர் ஃபிலிம் மேக்கர் சரி கன்செப்ஷன் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டார். அடுத்த கட்டம் வந்து எக்ஸிகியூஷன், த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ், படமா உருவாக்குறாரு. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்செப்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், அந்த டிரான்ஸ்லேஷன்ல பழுது இருந்தாதான் சக்சஸ் வந்து ரேட் ஆகும். நீங்க வந்து ஒரு படம் பிக்கப் பண்ண 50 படம் கிடைச்சா ஆவரேஜா பார்ப்பேன்னு சொன்னீங்க. அந்த லாஜிக்ல போகும்போது நீங்க பார்த்த இந்த ஸ்கிரிப்ட் நல்ல ஒர்க்கபிளா இருக்கு, ஆனால் எக்ஸிகியூஷன்ல சில குறைபாடுகள் தென்படுது. ஸோ அதை கரெக்ட் பண்ணா இது ஒர்க் அவுட் ஆகும்னு ஃபீல் பண்ணி அவருக்கு சில டிப்ஸ் எஜுகேட் பண்ணி அதை ரீஷூட் பண்ணுவோம், அதில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணா இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க கம்கிராஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய படம் சார். நான் படத்தோட பேர் மென்ஷன் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து சரியா இல்லை. நான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த டீம்கிட்ட சொல்லும்போது அதை உட்காந்து ரீஒர்க் பண்ணி ரீஷூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த படம் வந்து வெளியானதுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இருந்தார், அவர் ஆயிருக்காரு. இது வந்து இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ படங்களை வந்து இது மாதிரி பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு ஒரு கன்வீனியன்ட் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் மேனாக இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணுறதுனால, நானும் ஒரு சினிமா லவராக இருக்கிறதுனால அதை வந்து நான் வந்து வியாபாரமாக பேசாமல் ஆர்ட்டாக பேசுகிறப்ப சில கிரியேட்டர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு அதை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி நிறைய படம் சக்ஸஸும் ஆகிருக்கு, சில படங்கள் ரெடி பண்ண முடியாமலும் போயிருக்கு. இது நடக்கும். பட் அந்த எக்ஸிக்யூஷனில் ஓவராலாவெல்லாம் மாற்றிட முடியாது. அந்த எக்ஸிக்யூஷனில் ஒரு பார்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ண முடியும். அப்படிதான். தேங்க்யூ பாரத் சார். அதாவது என்னன்னா, ஆக்சுவலாக இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்தாக கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 படமெல்லாம் பார்த்துருக்கேன். அது 3 படம் பார்க்கறது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக வந்து அந்த அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றின ரிவ்யூ சொல்கிறதுக்கான, ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தோடையே ட்ராவல் ஆகிருப்பாங்க. அந்த டைரக்டர் அந்த ப்ரெஷரில் இருப்பார், அந்த ஹீரோ ப்ரெஷரில் இருப்பாங்க, ப்ரொடியூசர் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா 3 பேருமே ஒன்றா இருந்துருவாங்க. சில சமயத்தில் ஏதோ ஒன்றா சொல்லியாவது தப்பிச்சுக்கலான்னு பார்த்தா 3 பேரும் ஒன்றா வந்துட்டீங்கன்னா நான் என்னதான் சொல்றது. உங்களுக்கு வந்து என்னன்னா, இது எப்படி இருக்குன்னா, அவங்களோட எல்லாருமே இங்கே ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே அவங்களோட டைமையும் மிகப்பெரிய மணியையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
இது வந்து எப்படி சொல்றது, அன்னைக்கு மேம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். இந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டிராயிங் பண்ணுறோம். அந்த டிராயிங் பண்ணும்போது அது கண்ணு காது மூக்கு எல்லாமே அழகாக வந்துருச்சுன்னா அது ஒரு கம்ப்ளீட் டிராயிங். பண்ணும் பொழுது ஏதோ ஒரு பார்ட்டு நான் எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாகவே ட்ரா பண்ணிட்டேன், ஒரு பெயிண்டிங் மட்டும் சரியாக பண்ணலை அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. இப்படி தான் சினிமா. இப்போ நான் வந்து ஒரு 10 கோடி ரூபா போட்டு ஒரு படம் எடுத்துட்டேன், இந்த படத்தோட வேல்யூ வந்து 10 கோடியான்னா கிடையாது. நான் என்னோட என்டையர் ஆர்ட் வந்து சரியா வந்துருச்சுன்னா இதோட ஒர்த்து 10 crore-லேருந்து 50 crore ஆயிடும். இது வந்து இந்த ஆர்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டா 0 தான். நீங்க அதுக்காக வந்து எனக்கு கொஞ்சம் தானே சரியில்லை அப்படின்னா, கொஞ்சம் சரியில்லைன்னா இதெல்லாம் படமா, இதையா நான் 3 மணி நேரம் வந்து உட்கார்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் போயிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அவர் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னாரு. ஒரு ஸ்கல்ப்சர் பத்தி சொன்னாரு, இன்னைக்கு பெயிண்டிங் சொன்னாரு. பட் முதல்ல எனக்கு பேசுறப்போ எல்லாம் நல்லா பண்ணியாச்சு, நீங்க அழகான ஒரு உருவம் நினைச்சுக்குங்க, இடுப்பு ப்ரொப்போர்ஷன் எல்லாம் வந்துருச்சு. அந்த உதடு கிட்ட அவர் காது சொன்னாரு, பட் எனக்கு உதடு, ஏன்னா பல நேரம் அந்த சரஸ்வதி வாங்க போயிருப்பாங்க, நான் கண் முன்னாடி அவ சிரிப்பு சரியில்லைன்றுவாங்க. ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னு ஆயிருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு பில்லர் வாங்குறப்போ குட்டி எக்ஸ்ட்ரா இதுல அந்த ஒரு சிப் ஆகி போயிருக்கலாம். தென் த ஹோல் திங் வாட் யூ ஒர்க் sculpting it is gone. Example கொடுத்தாரு. It was very nice. Yes, Bharat. Hello sir. Hello sir. For a bank, for 6-7 years back, வந்து a lot of pressure from government. FICCI, CA மூலமா வந்து சீனியர் பேங்கர்ஸ்லாம் கூப்பிட்டு நீங்க சினிமா வந்து இண்டஸ்ட்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஏன் அதுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டேன்றீங்க சரின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இன்வால்வ். ஒரு ஃபேமஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன் மும்பை, அப்போ இன் மும்பை. சரின்னு சொல்லிட்டு we took a risk. சரின்னு சொல்லிட்டு ஒரு significant 80 crores funded. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன் போட்டோம், கலெக்ஷன்லாம் எஸ்க்ரோ ஓப்பன் மாதிரி ஓப்பன் பண்ணுங்க, அது எல்லாம் கரெக்டாக ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் கழிச்சு டூ ரெவ்யூ, பேலன்ஸ் ஷீட் ரிவ்யூ பண்ணோம்னா 560 கோடி ரெவன்யூ, அதில் 10 லட்சம் ப்ராஃபிட் காமிச்சார். முதல்ல சிங்கப்பூர்லேருந்து கேள்வி வருது, ஏர்லி அலர்ட்லாம் பார்க்கலையா? இல்லை, நீங்கள் ஏர்லி அலர்ட் இருக்கு, கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, ஒரு பேலன்ஸ் ஷீட். அப்புறம் அவங்க போய் உட்காந்து இந்த ப்ரொடியூசர் அவங்க ஆஃபீஸ் எல்லாம் பேசினேன். 90% ஆஃப் த காஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் காஸ்ட்னு போடுறாங்க. இப்போ ஒரு கார் ஃபேக்டரி பார்த்தீங்கன்னா 100% 20% சேலரிஸ் வேஜஸ், மார்க்கெட்டிங் ஒரு 25%, அதுக்கப்புறம் அதர் காஸ்ட், ஃபிக்ஸ் காஸ்ட் எல்லாம் அமார்டைஸ் பண்ணி போடுவோம். இது வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அது பண்ணவே முடியல, ஏன்னா டிஸ்டார்டடா இருக்கு. அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன்னா 90% மார்க்கெட்டிங் காஸ்ட், ஆக்சுவலி அது 140%, 90% உங்களுக்காக பேங்கை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக 90% குறைச்சிக்கிட்டேன். சரி, என்ன நீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்ல, எனக்கு ஸ்டாருக்கு நான் வந்து கொடுக்கணும், அந்த காஸ்ட் நான் வந்து ஸ்டார் ஃபீஸ் போட்டு அவர் என்ன வந்து திட்டுவார், நான் மார்க்கெட்டிங் காஸ்ட் தான் போட்டேன் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேரா திருப்பி ஃபிக்கிட்ட போய் சொன்னோம், ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து வந்து தெரிச்சுன்னா ஓடணும், இந்த மாதிரி வந்து. ஸோ செகண்ட் என்னன்னா, ஆஸ் அ பேங்கர் நான் இதுல ஒரு 20,000 கோடி நான் அண்டர் ரைட் பண்ணிருப்பேன். எனக்கு ஒரே பேட் அக்கௌண்ட் இந்த 80 கோடி தான். வாழ்க்கையிலே வந்து ஹார்ட் அட்டாக் கொடுத்தது இந்த 80 கோடி தான். எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சார். இதுக்கு வந்து காரணம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், ப்ரொடியூசர் தான், ஸ்டார்ஸ் தான். சூப்பர் சார். ஆக்சுவலா என்னன்னா கஷ்டமான விஷயம் தான் அது. ஆக்சுவலா இது 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 ஒரு 8-10 இயர்ஸ் முன்னாடி இருக்குமா? ஆக்சுவலா என்னன்னா அந்த ஸ்டேஜ்ல இருந்து சினிமா இன்னைக்கு தாண்டி வந்துருச்சு. அன்னைக்கு வந்து நிறைய பி பார்ட் அதுல வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கும். அதுல இருந்து மாறி இன்னைக்கு ஓகே, பிளாக் மணி இன்வால்வ் இருக்கும். பிளாக் மணி இன்வால்வ்மெண்ட் நிறைய இருந்திருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் நிறைய. ஓகே, அப்போ இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா, இது ஒரு விதத்துல இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி சார். இது வந்து என்னன்னா, எகைன் நான் சொல்லும்போது இது வந்து ஒரு கிரியேட்டிவ் பார்ட்டு உள்ள ஒரு விஷயம். நம்ம வந்து என்னன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணுவோம். அதையெல்லாம் தாண்டி கிரியேட்டிவ் பார்ட்னு போகும்பொழுது, நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு இந்த இடத்துல வந்து இந்த மாடலுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் போகலான்னு யோசிப்பீங்க, அதை விட பெட்டர்மெண்ட் வேணும்னு நினைப்பீங்க. இப்போ இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் நினச்சதை விட
அதிகமாயிட்டே. என்கிட்ட பேசுறப்ப மகாகும்பு பத்தி ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்ப மகாகும்பு போயிட்டு வந்தேன். அவர் எனக்கு அது எக்ஸாம்பிளா உடனே சொன்னாரு, இப்போ நீங்க மகாகும்பு போயிட்டு வந்தீங்கன்னு இந்த மேடையில என்கிட்ட சொன்னீங்கன்னா அது ஒரு பட்ஜெட், மகாகும்பு போயிட்டு வந்தீங்கன்னு காமிச்சேன்னா அது வேற பட்ஜெட். அந்த டிசிஷன் வந்து சிலப்போ இதாகும். உண்மை உண்மை உண்மை. ஆக்சுவலா என்னன்னா இது கிரியேட்டிவ் தானே. அந்த கிரியேட்டிவ் வந்து என்ன மாதிரி வேணாலும் நானும் மேமும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க மகா கும்பமேளா போயிட்டு வந்தோம், அங்க உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா இதை வந்து இந்த கேமராவில் ஷூட் பண்ணிட்டு போயிடணும். மகா கும்பமேளாவே வந்து நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் வேணும். இப்போ நீங்க வந்து என்னன்னா தியேட்டர்ல வந்து படம் பார்க்குறவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸு இதை வந்து ஒரு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுலேருந்தும் கிரியேட் பண்ண முடியும், அந்த என்டையர் க்ரௌடை வச்சும் கிரியேட் பண்ண முடியும். அந்த என்டையர் க்ரௌடை வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பாகுபலி மாதிரியோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஹாலிவுட் ஃபில்ம் மாதிரியோ உங்களுக்கு ஒரு விஷுவல் வந்து வரும். அது வந்து சம்டைம் உங்களுக்கு ஒர்க் ஆகாம போகும். இது இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இந்த அன்ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி ப்ளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் பார்ட்டு, அந்த கிரியேட்டிவ் பார்ட் வந்து முழுசா வந்துருச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்று. இப்போ சார் வந்து அவர் பேங்க் லோன் கொடுத்தது எல்லாமே ஒரு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது என்ன ப்ராடக்டோ அந்த ப்ராடக்டோட வேல்யூ அதுவாக இருந்திருக்கும். இது வந்து இதில் வந்து மிகப்பெரிய அப்ஸ் அண்ட் டவுன் உள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி. பட் என்னன்னா முன்னாடி அளவுக்கு அதனால பயந்துட்டு அதை அப்படியே நிப்பாட்டிடாதீங்க சார், நீங்க கன்டினியூ பண்ணுங்க. நிறைய ப்ரொடியூசர் அதாவது என்ன சொல்றது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அது மூலியமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன் செக்மெண்ட். அதனால எல்லாம் இப்ப நிறைய ஆர்கனைஸ்டா வந்துருச்சு. அதனால நீங்க துணிஞ்சு நிறைய ஃபன் பண்ணுங்க. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் வந்து ஒரு எழுத்தாளர் பிளஸ் ஆஸ்பைரிங் டைரக்டர். ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறேன். நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் வந்து பிச் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கோம். ஆஸ் கிரியேட்டர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டை கணிக்கக்கூடிய ஒரு திறமை வந்து இருக்கணும், ஆர் அந்த அந்த ஒரு ஸ்பேஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம், லைக் நாங்கள் வந்து ஒரு டைம் லூப், ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு டைம் லூப்ல சக்கா இருக்கா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சொன்னோம் ஒரு 1 இயரா. பட் எல்லாரும் சொன்னது என்னன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது ஓடிடி மார்க்கெட்டுக்கு அப்படின்ட்டாங்க. பட் இப்போ வந்து ஹிந்தியில வந்து ராஜ்குமார் ராவ் வந்து அதே ஒரு கான்செப்ட்ல ஒரு படம் பண்ணி இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த டைம்ல நாங்கள் வந்து ஓகே அட்லீஸ்ட் நாங்கள் அது ஒழுங்காக கணிச்சோம், நடக்கல, அது வேற விஷயம். பட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல கண்டிப்பா இருக்கணும். லைக் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு இது, அது எப்படி நீங்க கணிக்கிறீங்க அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் தட் ஃபார் யுவர் லைஃப்? சூப்பர். நீங்க கிரியேட்டருங்கிறதுனால நீங்க ட்ரெண்டை கணிக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீங்க ட்ரெண்டை உருவாக்க வேண்டிய ஆள் தான். அதுல வந்து எந்தவித இதுவும் கிடையாது. நீங்க தான் அந்த ட்ரெண்டையே உருவாக்கி நீங்க ஒன்று சொல்லி அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது ட்ரெண்டாக செட் ஆகிடும், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. பட் என்னன்னா இங்கே வந்து என்னென்னா நம்ம ஒரு ரெடிமேட் ஷாப்பில் போயிட்டு ட்ரெஸ் எடுப்போம், நம்ம ஒரு ட்ரெஸ் எடுப்போம், நம்ம தம்பி ஒன்று எடுப்பார், நம்ம தங்கச்சி ஒன்று. என்னென்னா எல்லாருக்கும் ஒரே ஷர்ட் பிடிக்கிறது இல்லை. நீங்கள் மீட் பண்ண அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசருக்கான நீடு வந்து வேற ஒன்றா இருக்கும். அவர் வந்து நான் வந்து ஒரு எமோஷ்னலான ஃபில்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாரு. அவர் என்ன நினச்சிருப்பாரு, இல்லை நான் ஒரு பக்கா த்ரில்லரில் இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அது போனால் நான் சேஃப்னு நினச்சிருப்பாரு. இது வந்து நமக்கான ஃப்ரெண்டோ பேரோ எப்படி அமையுதுங்கிறது மாதிரி நமக்கான ப்ரொடியூசர் அமைகிறதும். நீங்கள் போய் கதை சொன்ன இடம் உங்களோட இதுக்கு தாட்டுக்கு வந்து மேட்ச் ஆகாத ஒரு இடமா இருக்கலாம். இல்லை ஒருவேளை அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இந்த ட்ரெண்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள ஒரு ஆளாக இருந்தால் நம்மளோட கதையில் இன்னும் மாற்ற வேண்டிய விஷயங்கள் கூட இருக்கலாம். அடுத்தது வந்து ஒருவேளை நீங்கள் இந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்டை உருவாக்கக்கூடிய ஒரு ஆள் ஒருவேளை இந்த ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை இன்னும் 50 வருஷத்துக்கு படம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து என்னென்னா, ஸோ நம்ம ட்ரெண்டையும் உருவாக்கணும், ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ராமகிருஷ்ணன்.
Yes, thank you for coming. ஏஞ்சல் மேம் வந்து நீங்கள் வர ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வராரு அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி வந்தேன். சூப்பர். நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் தான் அதிகம் ஒர்க் பண்ணுறீங்களா? டாக்குமெண்ட்ரிஸ் தான் அமைஞ்சது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி சினிமா கற்றுக்கணுன்ட்டு எங்கேயோ ஆரம்பித்தேன், ஃபிலிம் ஸ்கூலுக்கு போகல. ஸோ டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணால் சினிமா கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் இறங்கி ஒரு 18 வருஷமா கிட்டத்தட்ட நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணி அவர் அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரான்னு கேட்பேன். அதுதான் கேட்கணுன்ட்டு வந்து கண்டிப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் இன்ஃபேக்ட் நீங்க வேற மகாகும் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நானும் அதே மாதிரி போய் ஷூட் பண்ணி சாரும் மியூசிக்கும் போட்டுட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் டிவி சேனல்ஸ் எல்லாம் பேசியிருக்கேன். பட் அப்படியே உங்ககிட்ட அதை பத்தி பேசலாமா? So yes, எப்போ வந்து ஃபிலிம் நாம பண்ணும்போது எந்த பாயிண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் கிட்ட or distributors கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கணும்னு நீங்க when is the right time to get on board or which point of the production? mostly நீங்க ஒரு அப்கமிங் ஹீரோ வச்சு நம்ம படம் பண்றோம், எல்லாமே வந்து புதுசா கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களோட காப்பி ரெடி ஆனதுக்கு பிறகு கரெக்டாக இருக்கும், அல்லது ஆல்மோஸ்ட் காப்பி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இதோட பண்ணும் பொழுது அது என்ன ஆகிடும்னா அது 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 என்னவா ஆகிடும்னா தேங்க்யூ மேம், அது என்ன மாதிரி ஆகிடும்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டு அல்லது அதில் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய லெவலில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை வந்து அப்ரோச் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. இது வந்து பூஜை போடுற டைம்லேயே வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற டைம் எல்லாமே இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் தான். அது என்ன ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட் ஒருவேளை வந்து உங்களோட ட்ரெய்லர் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துடுவாங்க, உங்கள் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை ஒருவேளை நான் ட்ரெய்லரே விடலை, உங்களுக்கு பிடிச்ச டிஸ்ட்ரிபியூட்டரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுதான். தேங்க்யூ. ஸோ டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் இல்லை, எனக்கு என்னென்னா நான் மோஸ்ட்லி தேட்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இது வரைக்கும் டாக்குமெண்ட்ரியில் நான் பெருசாக நான் ஒன்றும் பண்ணதில்லை. ஐடியாஸ் இருந்தால் பிக் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். ஸோ அப்போ ஓடிடிஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க இல்லையா? ஓடிடிக்கு பண்ணி எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நீங்க இங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்றீங்க, இப்போ வந்து படங்கள் ஃபீச்சர்ஸும் சரி, இப்போ ஃபெஸ்டிவல் வழியா வேற ஒரு மார்க்கெட் விச் இஸ் நாட் ஜஸ்ட் இந்தியன் டயஸ்போரா, மற்ற மார்க்கெட்டும். பட் நீங்க ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளோ எடுக்கிறது இல்லை. சஞ்சய் வாத்வாலாம் பண்ற மாதிரி இல்லை, ஃபாரின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது இல்லை. ஏன்னா அது வந்து அங்க கனெக்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். ரெண்டு விஷயம், நான் 1-2 படங்கள் பண்ணேன். எனக்கு என்னன்னா அது வந்து ஒரு இப்போ நான் தமிழ்நாடு உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரா நான் இங்கே என்ன எஃபர்ட் போடுறேன்னா இதை விட அதிகமான எஃபர்ட் அங்கே போட வேண்டியிருக்கு. இங்கே உள்ள பிஸ்னஸோட குவான்டிட்டி அங்கே கிடையாது. நான் வந்து என்னன்னா அப்போ என்ன பண்ணலான்னா, நான் கஷ்டப்பட்டு ஓவர்சீஸில் ஒன்று கிரியேட் பண்ணி நான் 2 படம் பண்ணுறதுக்கு இங்கே எனக்கு அதை விட பெரிய ஏரியா இருக்கிறதுனால, ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறதுனால நான் இதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோ. நான் ஃபெஸ்டிவலுக்கு டார்கெட் பண்ற படம் டிஸ்ட்ரிபியூஷன் நினைக்கிறப்போ உங்களை மாதிரி ஒரு ஆள் கிட்ட கொண்டு வருவேன். ஆனா அப்படி இருக்கிறப்ப எனக்கு அது வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் அனுப்பணுங்கிறப்போ நான் வேற ஒருத்தரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் பெட்டர். அப்பதான் கான்க்கு அனுப்புறதோ பூசான்க்கு அனுப்புறதோ. லக்கிலி இன்னைக்கு வந்து ஃபெஸ்டிவலுக்கு அப்ரோச் பண்றதுக்கான பர்சன்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து டிஜிட்டல் டேப்ல போகாது, பிரிண்ட்ல போகணும். ஒரு படத்தோட பிரிண்ட் பாக்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் ஃபெஸ்டிவல் இருக்குதோ மாசக்கணக்கில் முன்னாடி எல்லாம் அனுப்பிச்சிட்டு ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு சில ஃபெஸ்டிவல் வந்து நிறைய லாபி எல்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கக்கூடிய. நீங்க அனுப்புறீங்களா சார்? கர்கி பண்ணிருக்கீங்க, போர்த்தோடு, இந்த மாதிரி நிறைய இந்த ஃபெஸ்டிவலுக்கு அப்ரோச் பண்றதுக்குன்னே வந்து பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அசோசியேட் இப்ப நம்ம டைரக்டரே வந்து அந்த ஒரு பிரதர் கார்த்திக் பிரதர் வந்து அதுல ரொம்ப, கௌதம் பிரதர் வந்து அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்காவே இருப்பாரு. ஒரு பர்சன் வச்சு ரெகுலரா அப்ரோச் பண்ணாங்க, நிறைய போச்சு நல்லபடியா. தேங்க்யூ. யா லோகேஷ் சார். வணக்கம் சார். நான் என்னோட முதல் படம், என் பேர் லோகேஷ், நான் என்னோட முதல் படம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் 2 விஷயம் கன்க்ளூட் பண்ணுறேன். என்னன்னா, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து தமிழ் படங்கள் எப்போவோ வந்து உலக அளவில் வந்து
லீட் பண்ண வேண்டிய, இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க, லீட் பண்ண வேண்டியது அப்படின்னு ஒன்று கன்க்ளூட் பண்ணேன். ரெண்டாவது, நம்ம இண்டஸ்ட்ரியில, தமிழ் இண்டஸ்ட்ரியில அது டெமோக்ராட்டிக்கா இல்லை, டிரான்ஸ்பரண்டா இல்லை, ஜனநாயகபூர்வமாக வெளிப்படைத்தன்மையாகவும் இல்லை இப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு வந்து நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதாவது பெருவாரியான மக்களை ரெப்ரசென்ட் பண்ற கதைகளே நம்ம எடுக்கிறது இல்லை, எல்லாமே இந்த சிட்டி ஓரியன்டாவே எடுக்கிறீங்க இப்படின்றது வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா நான் சொல்றேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட வந்து இந்த டெமோக்ராட்டிக்காவும் வெளிப்படையாகவும் வந்து சேர்றதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன வந்து நம்ம உருவாக்க போறோம், அது இல்லை. இப்போ நீங்க ஒரு சிங்கிள் ப்ரொடக்ஷனா வந்து எப்பவுமே என்னோட டோர் ஓப்பனா இருக்கும், இது மாதிரி வந்து இல்லை இப்போ இண்டஸ்ட்ரியில இல்லை. இப்படி இருந்த இண்டஸ்ட்ரிகள் தான் கொரியன் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஆகட்டும், இப்போ தெலுங்கு ஃபிலிம்ஸ் ஆகட்டும், கம்பேரிட்டிவ்லி தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கு. நம்ம இது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டெமோக்ராட்டிக்காவும் வெளிப்படையாகவும் இல்லை. இல்லை, வெளிப்படைத்தன்மை எதுல சொல்றீங்க? ப்ரொடக்ஷன்ல சொல்றீங்களா, பிசினஸ்? இல்ல சார், அதாவது நான் இப்ப கண்டென்ட் ஃப்ளோ மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அவரோட ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. அப்போ வந்து என்னன்னா கண்டென்ட் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். லைக் ஏவிஎம் அப்படிதான் இருந்தாங்க, எஸ்எஸ் வாசன் இருந்தாங்க, தேவர் ஃபிலிம்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி. ஆனா வந்து இப்ப எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் வந்து ஒரு 5 வருஷம் கேப், சத்யஜோதி ஃபிலிம்ஸே எடுத்துக்கங்களேன், பெரிய ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க. ஸோ கண்டென்ட் ஃப்ளோ இல்லை. இந்த கண்டென்ட் ஃப்ளோ இல்லாததுக்கு காரணம் வந்து இந்த டெமோக்ராட்டிக் அண்ட் டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் இங்க இல்லை. அது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் என்னோட அப்சர்வேஷன்லயும் நான் வந்து ஒரு குற்றச்சாட்டாவே நான் சொல்றேன். அது ஸோ இது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாவோ இல்லை ஒரு பெரிய ஒரு சிஸ்டமாவோ அதான் அது வந்து பெரிய மூவ்மெண்டா பண்ணாதான் இது வந்து நம்ம கலையை வளர்க்கணும் அப்படின்றது கூட ரெண்டாவது வச்சுப்போமே. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து நமக்கு சர்வைவ் ஆகணும், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் வந்து சஸ்டெயின் ஆகணுன்றதுக்கு இது ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு. பிளஸ் வந்து இது நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு வேர்ல்டு ஃபில்மை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு தகுதியில எப்பவோ வந்திருக்கணும் நாம. சூப்பர் சார். ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா, சினிமாவுக்குள்ள வந்து பிசினஸ் இன்வால்வ்டு சார். 2 விஷயம். நம்ம கிரியேட்டர் வந்து இதை வந்து இதயபூர்வமா பார்ப்போம். பிஸ்னஸ் இன்வால்வ் ஆகும் பொழுது அதோட மெஷர்மெண்ட் வந்து மணியா மாறிடுது. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு உச்ச நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணும் பொழுது, நீங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படங்களை பண்ணும் பொழுது நம்ம நினைச்ச படம், நினைச்ச கதை எல்லாத்தையுமே பண்ண முடிய வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய டெக்னீஷியனையோ, அதே சமயம் அந்த 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 சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க டைரக்டரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஸ்கேலே வேற ஒன்றா மாறிடுது. இப்போ நீங்கள் அவங்களே வந்து 50 crore 100 crore வந்து சம்பளம் மட்டுமே பேசக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அவங்களுக்கான ஹீரோ, அவங்களுக்கான அந்த ஹீரோக்கான சம்பளம், இதுக்கு அடுத்தது அந்த ப்ரொடக்ஷனோட காஸ்ட், இதெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து என்னென்னா ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவலோட டிசிஷன் மேக்கிங்கிறதுனால, அந்த இண்டிவிஜுவலோட டிசிஷன் மேக்கிங் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பின்னாடியோ ஒரு டைரக்டர் பின்னாடியோ போய் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நிறையா படங்கள் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து சரி. இது இங்கே பிரச்சனையே வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போ ஹீரோக்களோட சம்பளம் இவ்வளவுக்கு மேலே தரக்கூடாது, ஹீரோயினோட சம்பளம் இவ்வளவுக்கு மேலே தரக்கூடாது, இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. இது யார் கொடுக்கறது? எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் மேன். அவங்க ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். எனக்கு வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஹீரோவுக்கு வந்து 10 crore மேலே சேலரி கொடுக்கக்கூடாதுங்கிறப்ப எனக்கு இமீடியட்டாக கால் ஷீட் கொடுத்தா நான் 15 crore கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே ப்ரொடியூசர் தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அசோசியேஷனோ இல்லை வந்து ஒரு நம்மலாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்போங்கிறதோ பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அவங்க வந்து என்னென்னா இங்கே இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து படம் பண்ணும்போது ஒரு சுச்சுவேஷன், ஏற்கனவே படம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அந்த படத்துலேருந்து ஒரு பேக்லாக் இருக்கும். அந்த பேக்லாக் இருக்கும்போது என்ன ஆகும்னா, இமீடியட்டாக அடுத்த படம் அவங்க பண்ணி ஆகணும். பண்ணாதான் அவங்களோட ஃபண்ட் ஃப்ளோ, ஃபினான்ஷியல் ஃப்ளோ வந்து சரியாக இருக்கும். அப்போ அடுத்ததாக ஒரு படம் பண்ணுறது வந்து நான் வந்து ஒரு சின்ன படத்தை வச்சு ரிஸ்க் எடுக்க முடியாது. நான் எனக்கு ஒரு ஹீரோ வேணுங்கிறப்ப அந்த இடத்துல ஹீரோவோட டிமாண்டோ, அவரோட சேலரியோ, அவர் பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டரோ, அவரோட சாய்ஸ்க்கு இந்த ப்ரொடியூசர் போக வேண்டியிருக்கும்.
அப்படி போனால் கூட அவங்களுக்கு அது சேஃபாக இருக்குது அப்படின்னு அவங்க நம்புறதுனால அது நிறையா நடந்துடுது. ஸோ இது வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து பொதுப்படையாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுவேன். இப்போ ரொம்ப சிம்பிள், எலெக்ஷனில் வந்து அத்தனை பேர் வந்து பைசா வாங்காமல் ஓட்டு போடணும் அப்படின்னு இங்கே உள்ள யாருமே அதை பண்ண மாட்டோம். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச யாரும் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பைசா வாங்கிட்டு தானே போட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி இது மாறணும், ஒருவேளை அப்படியெல்லாம் மாறி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஹாய் சார், என் பேர் விஜய். ஆக்சுவலாக எனக்கு வந்து என்ன ப்ரொடியூசர் ஆகணுன்ற மெயின் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறது வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் சொல்றாங்களோ அதை விட கஷ்டம் வந்து என்ன, இப்போ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு. இப்போ பெரிய ஹீரோஸ் படத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேட்டர் கிடைச்சிருது. இப்போ சின்ன படத்துக்கு வந்து என்னன்னா, இப்போ நீங்க பொசிஷன் பண்ணும்போது இந்த சின்ன படத்துக்கு இத்தனை ஸ்கிரீன்ஸ் அலாட் பண்ணலாம் இல்ல அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வராங்க பாத்தீங்களா சார், அது எந்த பேசிஸ்ல கொண்டு வராங்க அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. அண்ட் அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி வந்து என்ன எஃப்எம்எஸ் பத்தி அதோட ரிலீஸ் பத்தி சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த சின்ன படத்துக்கு, நான் சின்ன படம் சென்ஸ் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாத படத்துக்கு தான் சொல்றேன் நான். அந்த மாதிரி படத்துக்குலாம் என்னன்னா எஃப்எம்எஸ்ல என்ன மாதிரி ஒரு சேலபிள் வேல்யூ இருக்கு அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். எஃப்எம்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்கமிங்கில் உள்ள படங்கள் எல்லாமே, ஆர்டிஸ்ட் படங்கள் எல்லாமே மேஜராக வந்து தேட்டரிகளோட பிஸ்னஸ் இல்லை. தேட்டரிகளோட பிஸ்னஸ் வந்து எஃப்எம்எஸ்ல கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்கமிங் ஃபில்மை வந்து டிஜிட்டல் சேட்டலைட்லேருந்து ஒரு ரெக்கவரி எடுத்துக்கிறாங்க. அது டிஜிட்டலாக இப்போ என்னன்னா எகைன் அதே தான் ப்ராப்ளம். ஓகே, எகைன் அதே தான் ப்ராப்ளம். என்ன இருக்குன்னா, ஏன் தேட்டரிகள் இல்லை அப்படின்னா, நான் வந்து இது வந்து யூஎஸில் இப்போ நான் கலிஃபோர்னியாவில் ஒரு தேட்டர்லாம் நான் இதை ஷோ பண்ணுறேன். முதல் ஷோவுக்கு அந்த 100 பேர் வருவாங்களா 200 பேர் வருவாங்களாங்கிறது தான் சேலஞ்சு. நான் இல்லை, இந்த ஊரில் வந்து ஒரு 2000 பேர் பார்க்குறாங்க, ஆனால் வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்ப்பாங்க, ஷோவுக்கு 100 தான் வருவாங்க அப்படிங்கிறப்ப இருக்கப்ப அது தேட்டரிக்கல் பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறோம், படங்களுக்கான தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு. அது இங்கே என்னவா இருக்குன்னா, ஒரு சைடு வந்து ஒரு வாரத்துக்கு 5 படம். இப்போ நமக்கு சினிமா இங்கே உள்ள எல்லாருக்குமே சினிமா பிடிக்கும். ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம என்ன மாதிரி படத்தை பார்க்குறோம், நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட படம் பார்ப்போம், நமக்கு பிடிச்ச டெக்னீஷியனோட படம் பார்ப்போம், இல்லை எல்லாரும் ஹிட்டுன்னு சொல்கிற ஒரு படத்தை பார்ப்போம். நம்ம ரேண்டமாக போய் இன்னைக்கு நான் வந்து ஒரு புதுமுகம் நடித்த ஒரு படம், அதை நேராக வந்து போய் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோங்கிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த பக்கம் வருவோம், ஒரு எஸ்கேப் மாதிரியோ சத்தியம் மாதிரியோ தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க. அப்போ அவங்க என்னன்னா, என்னோட நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் படம் போடுறேன், அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு 300 ஆக்குபென்சி இருக்குது. அந்த 300 ஆக்குபென்சிக்கான ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்கும், அதர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் ஒன்று இருக்கும். இது வந்து எனக்கு என்ன மாதிரி கவர் ஆகும், நான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லை. இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம ஒரு கிரியேட்டரா, நம்ம ஒரு சினிமா லவரா, சின்ன படங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையான்னா, இது பிஸ்னஸ் இன்வால்வ்டு. இங்கே அதை விட ஒரு மிகப்பெரிய சோகம் ஒன்று இருக்குது. எந்த பக்கம் வந்து தேட்டருங்களுக்கு ஒழுங்கான ஷோகேஸ் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ, சேம் டைமில் ஒரு 6-7 ஸ்க்ரீன் உள்ள மல்டிப்ளெக்ஸில் வெறும் 3 ஸ்க்ரீனை மட்டும் ஓப்பனில் வச்சுட்டு பாக்கி 3 ஸ்க்ரீனில் க்ளோஸில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒரு அப்கமிங் ஹீரோ படத்துக்கு ஒரு ஷோ கிடைக்குது அப்படின்னு. அந்த ஒரு ஷோ கிடைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு ஷோவை அந்த ஸ்க்ரீனில் போடுறாங்க. அந்த ஒரு ஷோவுக்கான ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்தது வந்து 4 ஷோ ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி சும்மா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 6 ஸ்க்ரீனையும் ஆடியன்ஸே வராமல் ரன் பண்ண முடியாது. எனக்கு இந்த வாரத்தில் கம்மியான படம் இருக்குன்னா, நான் எனக்கு ஒரு இந்த வாரத்துக்கு வந்து ஒரு 10 ஃபிலிம் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, ஒரு 3 ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி இது 2 ஷோ இது 2 ஷோன்னு போடுறேன். ஒரு ஷோ ஃபுல்லாகுதா, அந்த படத்தை நான் வந்து 4 ஷோ ஆக்குறேன். இது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க. அப்புறம் அதுலேயே வந்து என்ன இருக்குன்னா, இது வந்து ஷோ வந்து மாறிடுச்சு. எனக்கு வந்து ஒரு வேளை ஈவினிங் ஷோவாக இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லா போயிருந்துருக்கும். நீங்கள் வந்து 11 o'clock ஒரு ஷோ போட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆடியன்ஸ் வருவாங்கன்னா அது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயோட பிஸ்னஸ் தான் வந்து ஒரு எக்ஸிபிட்டருக்கு அந்த வீக்கோட ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸை பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கான ஒரு உங்களுக்கு அந்த ப்ரைம் ஸ்லாட்டில் ஒரு அப்கமிங் ஹீரோவோட படத்தை எடுத்து போட்டு அவங்களுக்கு அது கவர் ஆகலைன்னா அந்த வாரத்தோட பிஸ்னஸ் தான் அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது.
அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 11 o'clock ஷோவில் போடும் பொழுது எனக்கு வந்து 100 பேர் பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ஒரு 120 பேர் படம் பார்த்தாங்கன்னா உடனே 2 ஷோஸாவோ 3 ஷோஸாவோ கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஆடியன்ஸ் வரணுங்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்க வழியே வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி இல்லாத படம் அப்படின்னா அதை அப்படி மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுது. அதுக்கான ஆடியன்ஸ் அவங்க வந்து என்னென்னா 11 மணி ஷோவுக்கு போகும்போது அவங்களுக்கும் அது தெரியும். நீங்கள் ஈவினிங் ஷோ போட்டால் ஃபுல்லாகவும் 11 o'clock ஷோவில் வந்து எனக்கு ஒரு 100 ஆக்குபன்சி இருந்தால் போதும் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 100ல் 50 இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஃபர்தராக ஷோ ஏற்ற மாட்டாங்க. அந்த 100க்கு 120 இருந்துச்சுனாலே ஷோ ஏற்றிடுவாங்க. சம்டைம் வந்து ஒரு பெரிய படங்கள் வந்துருக்குது, எல்லா ஸ்க்ரீனும் ஃபுல்லாக இருக்குது, அப்போது வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டோட படம் வருது, அதுக்கு ஷோ கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா அதை நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். இந்த டைம்ல நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது எல்லாமே. இப்போ வந்து என்னென்னா சின்ன சின்ன படங்கள் அப்கமிங் ஹீரோவோட வருவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணலாமாம்பாங்க, பொங்கலுக்கு வரலாமா, தீபாவளிக்கு வரலாம். அவனுக்கு என்னென்னா அவனுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது. பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள், பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு நியூ அட்டம்ப்டை பார்க்கணும்னு நினைப்பான். அது வரைக்கும் நம்ம படம் ஸ்க்ரீனில் வந்து ஹோல்ட் ஆகாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த ப்ரொடியூசரோட நாங்கள் உட்காந்து மெதுவாக பேசி நம்ம படம் நல்ல படம் தான் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஃபிலிம் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதே வந்து. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய இது என்னாச்சுன்னா, இந்த பக்கம் வந்து எனக்கு வந்து 500 ஸ்க்ரீன் போட்டுட்ருக்காங்க, நமக்கு வந்து ஒரு 100 ஸ்க்ரீன் தானே. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு 8 to 10 crore பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 ஸ்க்ரீன்ங்கிறது மோர் தென் எனஃப்.